அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட யூடியூப் சேனலானது +2 முடித்த மாணவர்களுக்கான அடுத்து என்ன படிக்கிறது அப்படின்ற நிறைய ஆலோசனைகளை கொடுத்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸோடைய கவுன்சிலிங்கோடைய பிகினிங்லேயே ரிசல்ட் வந்து போய் நிறைய ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கெலாம் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும். பட் பல்வேறு காரணங்களுக்காக நம்மளால் ஒரு வீடியோஸ் கொடுக்க முடியல. இனிமேல் வரப்போகிற காலகட்டங்களில் பர்ஃபெக்டான ஒரு கிறிஸ்டல் கிளியரான கைடன்ஸு இன்ஜினியரிங் அட்மிஷனாக இருக்கட்டும், மெடிக்கல் அட்மிஷனாக இருக்கட்டும், ஒரு பேராமெடிக்கல் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம கைட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி டிஎன்ஏயில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, என்னெல்லாம் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ற ஒரு எனக்கு காலையிலேருந்து கிட்டத்தட்ட 2-3 நாளாக நிறைய இன்ஜினியரிங் மாணவர்களை மீட் பண்ணுறோம். அந்த மாணவர்கள்லாம் கொடுத்த கேள்விகளை நான் ஒரு கொஸ்டினாக ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு நம்ம ஒரு வீடியோவாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ மெயின் ஃபஸ்ட்டு நம்பர் 1, எல்லாரும் அப்ளிகேஷன் போட்டாச்சு. தயவுசெய்து லாகின் பண்ணி 2ஆம் நம்பர் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் கரண்ட் ஸ்டேட்டஸ் ஃபுல்லில் கம்ப்ளீட்டட்னு க்ரீன் கலர் டிக் வந்திருக்கான்னு பார்த்துருங்க. அப்படி வந்துட்டாவே யூ ஆர் ரெடி ஃபார் த கவுன்சிலிங் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கோங்க. பட் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. பட் பிரச்சனைகள் என்ன வரும், அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத மட்டும் நிறைய பேர் சொல்கிறது இல்லையோ, இல்லை நான் ஒருவேளை சொல்லியிருந்தாலும் கூட நானும் அதை எடுத்து சொல்லணுமோ அப்படின்றது ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் கூட வி ஹாவ் டு நிறைய பெரிய சப்போர்ட்லாம் இருக்காது. பட் இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படி கிடையாது. வி ஹவ் லாட் ஆஃப் வெரைட்டி ஆஃப் சப்போர்ட்ஸ், எக்கச்சக்கமான டிஎஃப்சி சென்டர். அதனால் என்ன பிரச்சனைகள் வருதோ, ஒருவேளை நான் சொல்கிற அந்த பிரச்சனைகள் உங்களுக்காக இருந்ததுன்னா உடனே அதுக்கு ரெமடியல் ஆக்ஷன் எடுங்க. இல்லை நம்மளை கூப்பிட்டு கேளுங்க, என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ நான் கவுன்சிலிங்கில் இருக்கிற பிழைகள் எப்படி சரி பண்ணுறது, கவுன்சிலிங்கில் ரேங்க் வரலாம், என்ன மாதிரி நடக்கும், அது இல்லாமல் இது தொடர்ந்து இந்த சேனலானது உங்களுடைய ஸ்காலர்ஷிப் தளத்துக்கு எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஃபுல் வீடியோவை பார்த்துருங்க. பாயிண்ட் நம்பர் 1, அப்ளிகேஷனே போடலை. சார் நான் ஒரு காலேஜுக்கு போனேன், பணத்தை கட்டினேன், அட்மிஷன் போட்டாங்க, எனக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் இருக்குது, ரைட், ஆனால் நான் அப்ளிகேஷனே போடலை சார். யார் போடணும்? காலேஜ் போடணுமா, நீங்கள் போடணுமா? இது ஒரு பெரிய டவுட்டு. ஸ்டூடெண்ட் என்ன நினச்சிக்கிறாரு, காலேஜ்லேயே அட்மிஷன் போட்டேன், அப்போ அவங்களே அப்ளிகேஷன் போட்டுருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்ளிகேஷன் போடலை அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா அது வந்து டெஃபினட்டாக கவர்மெண்ட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டு வாங்கினா மட்டும்தான் முதல் பட்டதாரிக்கு உண்டான ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் தரும். ஒருவேளை அப்ளிகேஷன் போடலை, ஒருவேளை நீங்கள் அதே லெவல் காலேஜ் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வரைக்கும் சீட்ஸ் அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அடுத்து ஒரு கவுன்சிலிங் வரும், அதை அப்ளிகேஷன் போட்டு உள்ளே கலந்துக்கிடலாம், தப்பு கிடையாது. அப்ளை பண்ணி முடிட்டிங்கன்னா இப்போ திரும்ப அவ்வளோதான், டேட் முடிஞ்சிச்சுன்னா மாடிஃபை பண்ண மாட்டாங்க. ஸோ அப்ளிகேஷனே போடலை. அடுத்த கேட்டகரி, சார் எக்ஸாம் எழுதுனா ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன், அடுத்த ரிசல்ட் வந்துடும், எப்படியும் எக்ஸாமும் எழுத போகிறேன், எழுதி முடிச்சுட்டு நான் வந்து அடுத்து வரலாமா சார்னா தாராளமாக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் வரலாம், திரும்ப அப்ளை பண்ணி வரலாம். இல்லை இந்த கவுன்சிலிங்கில் ஆனால் எழுதி வச்சுக்கோங்க, கவுன்சிலிங்கை ஹேண்டில் பண்ண தெரியாமல் எத்தனை சாய்ஸ் போட்டால் உனக்கு சீட்டு கிடைக்கும், எத்தனை மார்க் இருந்தால் இந்த மாதிரி ரேஞ்சில் காலேஜ் கிடைக்கும்ன்ற புரிதல் இல்லாமல் எனக்கு எல்லாமே தெரியுங்கன்ற ஒரு கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டே எனக்கு எல்லாமே தெரியும்னு ப்ரொசீட் பண்ணிவிடுவார். கடைசியில் அலாட்மெண்ட் வாங்க முடியலன்னா ஒன்று அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க, இல்லை கடைசி வரைக்கும் சீட் வாங்காமல் திரும்ப சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வருவாங்க. அந்த மாதிரி நிறைய மாணவர்களை பார்த்துருக்குறோம். எவ்வளோ தான் அவேர்னஸ் கொடுத்தாலும் தப்பு பண்ணுறவங்க இருந்து தான் இருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு தெரிந்த பழக்கமான பரிச்சயமான ரொம்ப நல்ல நண்பர்கள் யாராவது ஒருத்தர், இதுலேயே எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க யாராவது, என்னையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கூட வச்சுக்கோங்க. அவங்களோட கைட்லைனை கேட்டு இல்லை அவங்கள பண்ணி கொடுக்க சொல்லி ஹெல்ப்போட கரெக்டாக நில்லுங்க. உங்களுடைய தேவையை கிளியராக எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் பண்ணுவாங்க. ஸோ நம்பர் 1, அப்ளையே பண்ணல. முதல் பட்டதாரி, நீங்கள் கண்டிப்பாக முதல் பட்டதாரி சான்று வாங்கினா மட்டும் கொடுத்துட மாட்டாங்க, கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு வாங்கினா தான் கொடுப்பாங்க. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரு பர்சனுக்கு பதிலாக இன்னொரு பர்சனில் தான் அப்லோட் பண்ணியது. இது கம்ப்யூட்டர் சென்டரில் நடக்கிற மிஸ்டேக். அதாவது 2 ஸ்டூடெண்ட் வந்து உட்காந்துருப்பாங்க, கம்யூனிட்டி அப்ளை பண்ணுவாங்க, 2 பேருக்குமே டிஎன்ஏ அப்ளை பண்ணுவாங்க, கம்யூனிட்டியாக மாற்றி அப்லோட் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட் அவனுக்கும் அவனுக்கு அவனுக்கு தெரியவே தெரியாது, ஸ்டூடெண்ட்டும் பார்க்க மாட்டான். இதுவே நாளைக்கு ரேங்க் லிஸ்ட்னு 27ஆம் தேதி வரும். இந்த 2 பேருக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? அவங்க கம்யூனிட்டிலே வராது, ஓசின்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ ஓசின்னு கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணுன்றதை தாராளமாக இமீடியட்டாக நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறது 27ஆம் தேதி. அப்போ 27ஆம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன? ரேங்க் லிஸ்ட். அதில் உங்களோட கம்யூனிட்டி ரேங்க்கும் கம்யூனிட்டி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட், இது எல்லாருக்கும் அப்ளிகபிள் இல்லை, இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா முக்கியமாக இந்த எஸ்சி எஸ்டி கேட்டகரி, பிசி கன்வெர்டட் கிறிஸ்டின், இந்த மாதிரி கேட்டகரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை இல்லை அப்லோட் பண்ணலை, இல்லை டிஎன்ஏ டேட் முடிகிற வரைக்கும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற வரைக்கும் எனக்கு வரல அப்படின்னாலும் பரவாயில்லை, ஜாயின் பண்ண பிறகு கொடுத்துக்கலாம். இஸ் இட் நாட் எ இஷ்யூ. சரிங்களா? அதுக்காக உங்களை கவுன்சிலிங்கில் நிப்பாட்ட மாட்டாங்க. அடுத்து வந்து டேட்டா தப்பாக போடுறது. சார் தாலுக்கா தப்பாக போட்டேங்க சார், ஸ்ட்ரீட்டு பேரை கொஞ்சம் தப்பாக போட்டேங்க சார், அதனால சீட் கொடுக்க மாட்டாங்க சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டேட்டாலாம் தப்பாக போட்டிங்கன்னா பரவாயில்லை, உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இட் வில் பி மைக்ரேட்டட் வித் கவர்மெண்ட்டு, அதனால் அங்கே எங்கேயும் பிரச்சனை இருக்காது.
லாகின் பண்ணுங்க. எனி டிஃபிகல்ட் ஆர் சேலஞ்சிங் பார்ட் இருந்துச்சுன்னா உடனே கூப்பிட்டு கேளுங்க. we will try to resolve the problem. சரிங்களா? பயப்படக்கூடாது, தெளிவாக இருக்கணும். ஏன்னா சில ஒரு இதெல்லாம் வந்து ஐயோ என் லைஃபே போச்சுன்னு சொல்லி படுத்து விழுந்துருவாங்க. ஆனால் பிரச்சனைக்கு சரி பண்ணுறதுக்கான வழிகளை சொல்லிக் கொடுக்குறதுக்கு இங்கே யாரும் இல்லை. ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி ஸ்கூல் டீட்டெயில் தப்பாக போடுறது. அப்புறம் 7.5 சார் கேட்டாங்க, எஸ் கொடுத்துறேன், எஸ்க்கு பதிலாக நோ கொடுத்துறேன், நோக்கு பதிலாக எஸ் கொடுத்துறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட் தெளிவாக 7.5 யார் யார் ஸ்டூடெண்ட் அவங்களே லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க. மெடிக்கலுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இது வரைக்கும் பாஸ்ட் அந்த ஜியோ வந்ததுல இருந்தே இது வரைக்கும் எல்லா மாணவர்களும் யார் யார் 7.5 எலிஜிபிள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க. உங்கள் பேர் அதில் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நோ கொடுத்தாலும் எஸ் கொடுத்தாலும் 7.5 ரேங்க் கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு வேளை வரலன்னா சொல்லுங்கள், அதை சால்வ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அப்ளிகேஷன். இவர் என்ன பண்ணியிருப்பாரு, காலேஜில் போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாரு. அந்த காலேஜில் என்ன பண்ணுவாங்க, இந்த பையனோட நாலேஜ் இல்லாமல் அப்ளிகேஷனே போட்டு வச்சிருப்பாங்க. யாரோட மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க, காலேஜோட மெயில் ஐடி, காலேஜோட மொபைல் நம்பர், பையனோட சர்டிஃபிகேட்லாம் வச்சு அப்ளை பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணிவிடுவீங்க, பக்கத்தில் ஒரு இடத்துல அப்ளை பண்ணிடுவீங்க. அப்போ 2 அப்ளிகேஷன் ஒரு மாணவருக்கு 2 அப்ளிகேஷன் போகும். அப்போ டூப்ளிகேட் அப்ளிகேஷன் அதை கன்சிடர் பண்ணி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. மிஸ்டேக்ஸ் எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு கவலைப்படாதீங்க, நிதானமாக இருங்க. தேவைகளை கண்டிப்பாக இதுதான் என்னுடைய பிரச்சனைன்றது தெளிவாக எழுதுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, சால்வ் பண்ண பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம எதுக்காக இதை நம்ம கண்டினியூஸாக எங்க கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அவங்க தொடர்ந்து கல்லூரியை கவுன்சிலிங்கில் செலக்ட் பண்ணுறதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது, சிறந்த கல்லூரிகளை அடையாளப்படுத்தி கொடுக்கறது, ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிற காலேஜஸை கண்டுபிடிச்சு கொடுக்கறது, அட்டானமஸ்னா என்ன, நான் அட்டானமஸ்னா என்ன, இது மாதிரியான அவேர்னஸ் கொடுக்கறது. அதை மட்டும் இல்லாமல் அடுத்து படிக்க போகிற கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப் இல்லாமல் ப்ரைவேட்டில் எக்கச்சக்கமான ஸ்காலர்ஷிப் கொடி கிடக்கு. சரிங்களா? அந்த ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப்புமே அப்ளை பண்ணி அதற்கான அப்ளிகேஷன் எப்படி போடணும், எந்த டேட்டில் கொடுப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஸ்காலர்ஷிப் ஹோம் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி குரூப் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை தொடர்ந்து அப்டேட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்போம். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அது வர ஆரம்பிக்கும். தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் உங்களுடைய கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த உதவிகள் செய்ய முடியும். அடுத்தடுத்த காலகட்டங்களில் உங்களுடைய தேவைகளை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதையே நான் வீடியோவை எடுத்து உங்களுடைய ஒரு தேவை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 3 லட்சம் மாணவர்களுக்கான இன்ஜினியரிங்குடைய குழப்பம். ஸோ அதை சரி பண்ணுறது நம்ம ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், பட் அதிகமாக சோசியல் மீடியாவில் சொல்லனாலும் கூட ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நிறைய அனுபவம் இருக்குது. ஆனால் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ டிஎன்ஏ அப்ளிகேஷன் போட்டிருக்க அனைத்து மாணவர்களுக்குமே ஹைலி ரெக்கமெண்டட். ஜஸ்ட்டு லாகின் பண்ணுங்கள். வி ஹாவ் எனி டிஃபிகல்டிஸ் ஜஸ்ட்டு கனெக்ட் வித் மீ, கேளுங்க, டவுட் கேளுங்க, ரெக்டிஃபை பண்ணிடலாம். நல்ல ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ். நான் ஒரே ஒரு ஃபைனல் கோட்டோடு முடிச்சிடுறேன். உங்களுக்கு ஒரு படிப்பை படிக்கணும், அந்த படிப்பானது இங்கே இருக்க தரமான படிப்பாக இருக்கணும், தரமான கல்லூரியில் இருக்கணும். அது எல்லாருடைய ஏக்கம் தான். பட் தரமான கல்லூரி இது அது எப்படின்னா காலேஜ் அடிப்படையில் ஃபோக்கஸ் பண்ண. இப்போ சிஜியில் மட்டும்தான் சார்னா என்ன கோர்ஸ் எடுத்தாலும் நல்லது தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஓகே, என்ன கோர்ஸ் எடுத்தாலும் நல்லது தான். இல்லை ஒரு கோர்ஸ் தான் எடுத்துருக்கோம், அந்த ஒரு கோர்ஸ் எங்கே வேணால் படிக்கணும். ஸோ கெரியர் பார்த்து அந்த கோர்ஸோடைய அவுட்கம்மு, அந்த கோர்ஸ் மூலமாக நீங்கள் கிடைக்கிற ஸ்கில்லு, இது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எங்கேயா இருந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும். ரைட்? டேட்டா சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா எங்கே தான் டேட்டா சயின்ஸ் தான் படிக்கணும். சைபர் செக்யூரிட்டி படிக்கணும், ஐஓடி படிக்கணும்னா எங்கே இருந்தாலும் அதான் படிக்கணும். ஸோ அதில் பி கான்ஃபிடண்ட்டாக இருங்க. என்ன தேவைகள் வந்தாலும் கூப்பிடுங்க, என்ன உதவிகள் பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்கலாம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.